இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் பல்வேறு வகையான விடுப்புகளை எடுக்க அனுமதிக்கப்படுவார்கள். அவற்றில் பெய்டு லீவ் எனப்படும் ஈட்டிய விடுப்பு, பாதி சம்பள விடுப்பு மற்றும் தற்செயல் விடுப்பு ஆகியவை அடங்கும். குறிப்பாக அவர்களுக்கு 30 நாட்கள் ஈட்டிய விடுப்பு, 20 நாட்கள் பாதி சம்பள விடுப்பு, இதை மருத்துவ விடுப்பாக மாற்றலாம், மற்றும் 8 நாட்கள் தற்செயல் விடுப்பு ஆகியவை வழங்கப்படும். கூடுதலாக தேசிய, மாநில மற்றும் அரசிதழில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ விடுமுறைகள் என்று 19 விடுமுறை நாட்கள் அளிக்கப்படும். மேற்கண்ட விடுமுறை அமைப்பு 7வது ஊதிய குழுவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில்தான் புதிய உயர்வு மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் கீழ் பெய்டு லீவ் 35ஆக உயரும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் பாதி சம்பள விடுப்பு 25 நாட்களாக உயரும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்செயல் விடுப்பு 10ஆக அதிகரிக்கும் என்கிறார்கள். பல தனியார் நிறுவனங்கள் இந்த கொள்கையை பின்பற்றுவதால் அதே முறையை மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிறார்கள். 8வது ஊதிய குழுவில் பல்வேறு ஊழியர் சங்கங்கள் வைத்த கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்கப் போவதாக செய்திகள் வருகின்றன. அதாவது 18 அம்ச கோரிக்கைகளை பல ஊதிய குழுக்கள் சமீபத்தில் வைத்தன. இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ளப் போவதாக செய்திகள் வருகின்றன. அதன்படி இந்த 8வது ஊதிய குழு மூலம் பின்வரும் 5 முக்கியமான சம்பவங்கள் நடக்க உள்ளதாம். முதலாவது, ஊழியர்களின் சம்பளம் 180 முதல் 210% வரை உயரப்போகிறது. இரண்டாவது, பென்ஷன் 100% உயரப்போகிறது. மூன்றாவது, அகவிலைப்படி ஃபிட்மென்ட் காரணி 2.7% மேல் நிர்ணயிக்கப்படும். நான்காவது, அரசு ஊழியர்களின் விடுமுறை தினங்கள், அதன் சலுகைகள் மாற்றப்படலாம். ஐந்தாவது, விடுப்பு காலத்திற்கான ஊதியத்தை கேஷ் செய்து கொள்ளும் விதிகள் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழு நியமனங்கள் தொடங்கிவிட்டன. 8வது ஊதிய குழுவில் ஆலோசகர்கள் உட்பட 42 காலியிடங்கள் மற்றும் தலைவர் பதவியை நிரப்புவதற்கான செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இது அடுத்த மாத இறுதியில் இவர்களின் நியமனம் பற்றிய அறிவிப்பு வெளியாகும். சிலரின் நியமனம் தேர்வாகி முடிந்துவிட்டது. ஆனால் எல்லோரின் நியமனம் முடிந்த பின்பே அறிவிப்பு வெளியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.